இரட்டை இலை சின்னம் அதிமுகவுக்கு கிடைக்குமா? அதிமுகவை எம்ஜிஆர் தொடங்கியதில் இருந்து அக்கட்சியின் சின்னம் இரட்டை இலைதான். எம்ஜிஆர் இறந்தும் ஜெயலலிதா, ஜானகி என இரு பிரிவாக பிரிந்த பொழுது இரட்டை இலை முடக்கப்பட்டது. அதன் பிறகு அதிமுக இணைந்து ஜெயலலிதா வசம் வந்ததும் இரட்டை இலை மீண்டும் அதிமுகவிடமே உள்ளது. இப்பொழுது அதிமுக பல பிரிவுகளாக பிரிந்து கிடக்கிறது. ஓபிஎஸ், டிடிவி தினகரன், சசிகலா ஆகியோர் அதிமுக ஒன்றிணைய வேண்டும் என கூறி வருகின்றனர். ஆனால் தற்போதைய பொதுச் செயலாளரான எடப்பாடி பழனிசாமி வாய்ப்பில்லை எனவும், பிரிந்து போனவர்கள் வேண்டாம் எனவும் திட்டவட்டமாக மறுத்து வருகிறார். அவர்களை மீண்டும் கட்சிக்குள் கொண்டு வந்தால் தனது பொதுச் செயலாளர் பதவிக்கு ஆபத்து ஏற்பட்டு விடலாம் என கருதுவதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் அதிமுக உட்கட்சி விவகாரம் மற்றும் இரட்டை இலை சின்னத்தை முடக்குவது தொடர்பாக திண்டுக்கலை சேர்ந்த சூரியமூர்த்தி, வழக்கறிஞர் ராம்குமார் ஆதித்தன், பெங்களூரு புகழேந்தி, கோவை சுரேன் பழனிசாமி உள்ளிட்டோர் ஏற்கனவே உயர் நீதிமன்றத்தில் வழக்குகளை தொடர்ந்துள்ளனர். இது தொடர்பாக தேர்தல் ஆணையத்தில் அளிக்கப்பட்டுள்ள புகார்கள் மீதான முதற்கட்ட விசாரணையை விரைவாக நடத்தி முடிக்க தேர்தல் ஆணையத்துக்கு கால வரம்பு நிர்ணயம் செய்ய கூறி அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி தரப்பிலும் உயர் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. பதிலுக்கு தேர்தல் ஆணையம் தரப்பில் பீகார் தேர்தல் காரணமாக வேலைப்பளு இருப்பதால் அதிமுக உட்கட்சி பிரச்சினை மற்றும் இரட்டை இலை சின்னம் தொடர்பான விசாரணை தொடர்பாக தேர்தல் ஆணையத்துக்கு கால வரம்பு நிர்ணயம் செய்யக்கூடாது என்றும், இயற்கை நீதியின் அடிப்படையில் மனுதாரர்களுக்கு போதிய கால அவகாசம் வழங்கப்பட வேண்டும் என்றும் முதற்கட்ட விசாரணை நடத்தி முடித்த பிறகே ஒரு முடிவுக்கு வர முடியும் என்றும் கடந்த ஆண்டு ஜூலை மாதம் தெரிவித்திருந்தது. இந்த நிலையில் இரட்டை இலை சின்னம் தொடர்பான விசாரணையை தமிழக சட்டப்பேரவை தேர்தல் அறிவிப்புக்கு முன்பாக நடத்தி முடிக்க தேர்தல் ஆணையத்துக்கு உத்தரவிடக் கோரி திண்டுக்கல் சூரியமூர்த்தி தரப்பில் உயர் நீதிமன்றத்தில் புதியதாக மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. அதில் கடந்த 9 மாதங்களுக்கும் மேலாக இந்த விசாரணையில் எந்த முன்னேற்றமும் இல்லாமல் உள்ளது. தேர்தல் அறிவிப்பு வெளியிடப்பட்டு விட்டால் வழக்கு விசாரணை நீர்த்து போய்விடும் என்பதால் வரும் 2026 சட்டப்பேரவை தேர்தல் அறிவிப்புக்கு முன்பாக இந்த பிரச்சனையை தீர்வு காண தேர்தல் ஆணையத்துக்கு உத்தரவிட வேண்டும் என கூறியுள்ளார். இந்த மனு விரைவில் விசாரணைக்கு வர உள்ளது. ஏற்கனவே கட்சி உடைந்து பலவீனமாக உள்ள நிலையில் இரட்டை இலை சின்னம் முடக்கப்பட்டுவிட்டால் அதிமுக நிலை கவலைக்கிடமாக போய்விடும் என்று தொண்டர்கள் கவலையில் உள்ளனர்.